சார் என் பேர் ஜோஷ்வா. நான் ஒரு விஸ்காம் ஸ்டூடெண்ட்டு. ப்ளஸ் வந்து இது என்னென்னா, நான் வீட்டில் பக்கத்தில் இருக்கிற அனிமல் ஃபீடர் தான். ஆக்சுவலி ஸ்ட்ரீட்டில் இருக்க எல்லா கேட்ஸு டாக்ஸ்க்கெல்லாம் ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன். டெய்லி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுங்களோட சஃபரிங்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஆல்ரெடி நெய்பர்ஸு எல்லா கம்ப்ளைண்ட்டும் தாண்டி அதுங்க லைஃப் அதனாலே லீட் பண்ண முடியல. இது என்ன ஆச்சுன்னா, நேற்று மிட் நைட்டில் நான் ஒர்க் முடிச்சுட்டு எழுந்து பார்க்குறேன், வெளியில் ஒரு பர்சன் வந்து ஒரு சின்ன பையனோட வெளியே வந்து மூட்டை மூட்டையாக எடுத்துகிட்டு வண்டியில் கட்டிகிட்டு இருந்தார். நான் போகிறதுக்குள்ளே அதையெல்லாம் தூக்கி ஓரமாக ஒரு இடத்துல ஒரு இருட்டில் வச்சு மறைச்சிட்டாரு. சரி, இது எதுவுமே இல்லை போல். நான் கேட்டதுக்கு இல்லை, எல்லாம் ஓடிடுச்சு, நான் வந்து பூனையை பிடிக்க வந்தேன் அப்படின்றாரு. அப்போவே நான் அவனை கன்ஃபரண்ட் பண்ணதுக்கு, இல்லை அதுங்கெல்லாம் ஓடிடுச்சுங்க, நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க, என்னை தள்ளி விட்டுட்டு ஓடிட்டார். நான் இதுவும் மீறி அவரை சேஸ் பண்ணி ஒரு 3 கிலோமீட்டர் சேஸ் பண்ணி அவரை பிடிக்க போனால் அங்கே ஒரு பூனையை பிடிச்சிட்டு இருக்கார் அவ்வளோ தைரியமாக நைட்டில். இதெல்லாம் தாண்டி சரி இவர் என்ன தான் பண்ணுவார் அப்படின்னு கேட்டதுக்கு, நீ பூனையை பிடிச்சிட்டு என்னடா பண்ணுவேன்னா, நீ 100 ரூபா கொடு, நான் விட்டுறேன், எனக்கு இதுதான் பழப்பு அப்படின்றான். அவன் சொல்கிறான், தைரியமாக சொல்கிறான், நீ 100 ரூபா கொடு, நான் விட்டுறேன் அப்படின்றான். இது வந்து ஒரு பெரிய கேங்கே இதில் இருக்குது. இது மேபி ரோட் சைட் ஷாப்புக்கு விற்கிறாங்களோ இல்லை இவங்களே கன்சியூம் பண்ணுறாங்க பார்த்தா அவரே அட்மிட் பண்ணுறாரு, நான் அது 100 ரூபா கொடுத்தா கொடுத்துருவேன் அப்படின்ட்டு. ப்ளஸ் வந்து அவரே வந்து வீட்டுக்கு அவரும் சாப்பிடுவாராம். ப்ளஸ் கூட அவர் ஸ்பாயில் இல்லாமல் கூட வர சின்ன பையனையும் ஸ்பாயில் பண்ணிவிட்டு, இந்த வேலையெல்லாம் இல்லீகலாக நைட்டில் இவ்வளோ இல்லீகலாக நடக்குது. ப்ளஸ்ஸு போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது, தெரியும், பக்கத்துலேயே இருக்குது. ஏன்னா எதுவுமே என்னால் நைட்டில் தனியாக என்னால் அப்ரோச் பண்ண முடியல. திரும்பி அவரை சேஸ் பண்ணி பார்க்குறோம், ஒரு பெரிய ராடு ஒன்று கையில். ஸோ ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து தான் நான் போய் சேஸ் பண்ணேனே தவிர, அடுத்த நாள் வந்து பார்க்குறேன் அதே இடத்துல ஒரு பெரிய மூட்டையில் ஒரு 10-15 பூனையை கட்டி போட்டுட்டு அதுங்க ரொம்ப பயந்து போய் நான் கட் பண்ணும் போது அது எல்லாம் அவுந்து ஓடிடுச்சுங்க. இது இப்படியே இருந்துச்சுன்னா சிட்டி சேஃபாக இருக்குதா, இல்லை நான் பையன் எனக்கே சேஃபாக இல்லைனா எப்படி நாளைக்கு நடமாட முடியும்னு தெரில. இதெல்லாம் முடிச்சுட்டு நான் ரிட்டர்ன் வரும்போது 2 பசங்க பைக் உடச்சிட்டு இருக்காங்க சார். ஒரே நாளில் 2 இன்சிடென்ட்டு. என்னால் வந்து அந்த டைமில் நான் கால் பண்ணுறேன், யாருக்கும் ரீச் ஆக மாட்டேது, நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன். ஸோ மிட் நைட்டில் வந்து ஆஸ் அ மென் எனக்கே சேஃப் இல்லைனா இந்த சிட்டியில் எப்படி தான் மற்றவங்களுக்கு சேஃப் இருக்குன்னு எனக்கு தெரியல சார். இது வந்து இப்பயே ஸ்டாப் பண்ணலன்னா இது நாளைக்கு பூனையை நீங்கள் பார்க்கவும் முடியாது, நாயும் பார்க்க முடியாது. பூனையை வந்து நீங்கள் ஏதோ ஜூலியோ இல்லைனா கார்ட்டூனில் தான் பார்க்கணும். இதே மாதிரி நடந்துச்சுன்னா டெய்லி கொண்டு போட்டு அது ஒரு பூனைனா அவன் சாப்பிட்லாம், 10-15 பூனையை வந்து யார் சாப்பிடுவோம் ஒரே ஆள்? இது வேறு ஏதோ ஒரு ரோட் சைட் பிஸ்னஸாக இருக்குது சார். இது வந்து போலீஸ் தான் வந்து இதில் ஆக்ஷன் எடுக்கணும். நிறைய இது அனிமல் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா அஃபிஷியல்ஸுமே இன்வால்வ் ஆனால் தான் இதில் இருக்கிற பெரிய க்ளூ என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். இல்லைனா நீங்கள் நான் வந்து கார்ட்டூன் மாதிரி பேசிகிட்டே போக வேண்டியது தான். நாளைக்கு பசங்க வந்தால் கூட கார்ட்டூனில் தான் பூனையை காட்டணும், நீங்கள் நான் டேரெக்டாக பார்க்க முடியாது. ஸோ பீயிங் அனிமல் லவர் எல்லாருக்கும் ரெக்வஸ்ட் பண்ணுறதுனா, நீங்கள் சாப்பாடு போடல தண்ணி வைக்கலாம் பரவாயில்ல, ஹர்ட் பண்ணாதீங்க. இது மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டி வருதுன்னா கொஞ்ச நாச்சு நீங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணுங்கள் இல்லீகல் ஆக்டிவிட்டிக்கு. நாளைக்கு வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாது. 3 மணிக்கு ஒருத்தன் வரானா, அது வீடு கொள்ளடிக்க வரானா, இல்லை யாரை இது பண்ண வரானா நம்மளுக்கே தெரியாது. ஸோ இதில் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு எல்லா அஃபிஷியல் வேண்டுகோளையும் கேட்டுக்கொள்கிறேன் சார். நான் இல்லை அவன் வந்து பிடிச்சோன்னு நீங்கள் கேட்டோன்னு அவன் என்ன சொல்கிறான்? அவன் பிடிச்ச கேட்டதுக்கு என்ன சொல்கிறேன், நீங்கள் யார் என்ன கேட்குறதுக்கு அப்படின்றான். நான் சொல்கிறேன் நான் போலீஸை கூப்பிட்றேன் அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நான் அவன் பைக்கு கீயை எடுக்கிறேன், என் கையை தடுத்து விட்டுட்டு யூட்டர்ன் போட்டு போகிறான், நான் திரும்பி பைக்கு பிடிச்சி இழுக்கிறேன். நான் ஒரு ஆள் தான் இருக்கிறாங்க. ஏதோ பைக்லேருந்து எடுக்கிறான். பைக்லேருந்து ஒரு ஆள் கிராஷ் பண்ணோன்னே அப்படியே நின்றுட்டான். ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நைட்டு ஒரு 3 AM ஒரு 4 AMல என்ன வேணால் நடக்கலாம். சப்போஸ் ஏதோ ஒரு வெறியில் வந்து ஏதோ ஒரு தாக்குதல் மேலே பண்ணிட்டான்னா நான் எங்கே போகிறது? அந்த ஆள் பற்றி எனக்கு எந்த இன்ஃபர்மேஷன் தெரியாது, இல்லை மயங்கி வந்துட்டேன் அப்படின்னா எப்படி சிட்டி வந்து சேஃபாக இருக்குதா இல்லையா? நம்ம சொல்கிறோம் மெட்ரோபாலிட்டன் சிட்டின்னு சொல்லிட்டு, ஒரு 3 மணிக்கு நீங்களே போய் பாருங்களேன், ரவுண்ட்ஸில் இவ்வளோ தைரியமாக வரானா அது எந்த அளவுக்கு சேஃபாக இருக்குன்னு எனக்கு தெரியல சார். இது வந்து கரெக்டாக வாட்டர் டேங்க் ரோடு, மென்டல் ஹாஸ்பிட்டல் ரோட்டில் ஒரு பெரிய வாட்டர் டேங்க் ரோடு இருக்குது அங்கே. இங்கே உஜினி தேவி ஸ்ட்ரீட்னு ஒன்று இருக்குது, அந்த ஸ்ட்ரீட்டில் தான் நடக்குது. அவன் அவ்வளோ தைரியமாக வரானா யார் அவனுக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்தாங்க தெரியல சார். ஹார்ட்லி 500 மீட்டர்ஸ் ஃப்ரம் போலீஸ் ஸ்டேஷன். அவ்வளோ சர்க்கிளில் சொல்கிறேன், நான் சொல்கிறேன் போலீஸ் சாரை கூப்பிட்றேன் அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்குறேன். நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியுன்ட்டு. ஒரு அனிமல் லா பற்றியும் தெரில, இது ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி பற்றியும் தெரிய மாட்டுது. இது அவனுக்கே தெரிலனா மக்களுக்கு தான் இந்த அவேர்னஸ் வரணும். யாரா நாளைக்கு வந்து இது மாதிரி வீட்டு பக்கத்தில் வந்து பூனையை பிடிக்கிறானோ நாயை பிடிக்கிறானோ வந்து கேட்கணும். ஏன்னா நாளைக்கு சார் இது பேசிக் கிரைம் சார். இது ஒரு அமெரிக்கன் ரிப்போர்ட்டரே என்ன சொல்லியிருக்கிறாரு, ஒரு சீரியல் ரிப்போர்ட்டர்கிட்ட இன்டர்வியூ எடுக்கும்போது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நீ எதுலேருந்து உன் கிரைமை ஸ்டார்ட் பண்ணால் அனிமல் அபியூஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது பேசிக் சைக்காலஜிக்கல் இஷ்யூ. ஒரு அனிமலை அனிமலை கில் பண்ணுறான்னா நாளைக்கு மனுஷனே எதை வேணால் பண்ணலாமே சார். இது சார் நான் கால் பண்ணேன் சார், நம்பர் ஒர்க் ஆகலை சார். நீங்கள் வேணால் இப்போ கூட கேட்டு பாருங்கள் சார். 100க்கு பண்ணல சார். நான் பக்கத்தில் லோக்கல் ஹெல்ப் தானே சார் கேட்க முடியும். K2 சார் அது. ஆமாம், ஏன்னா பக்கத்தில் தான் சார் 100 கால் பண்ணி அவங்க கனெக்ட் பண்ணுறது எவ்வளோ நேரம் ஆகும், நான் டேரெக்டாக கனெக்ட் பண்ணுறது. இனி வரைக்கும் அந்த நம்பர் ஒர்க் ஆகல தான் லேண்டில். நீங்கள் கூட செக் பண்ணிக்கலாம், ஆன்லைன்லேயே அதே நம்பர் தான் இருக்குது அவுடேட்டடாக. ஸோ அந்த டைமில் எனக்கு என்ன பக்கத்தில் இருக்கோ அது அந்த ஹெல்ப்பை தான் என்னால் சீக் பண்ண முடியுமே தவிர 100 கால் பண்ணி வெயிட் பண்ணிவிட்டு அவங்க கனெக்ட் பண்ணுற அளவுக்கு அந்த அளவுக்கு டைமும் இல்லை. ஏன்னா ஒருத்தன் கை பிடிச்சி ஓடிட்டுருக்கான்.
சார் அவங்ககிட்ட நான் கேட்டதுக்கு இது ஒரு வார்த்தை சொல்கிறான் சார், நீ 100 ரூபா கொடு நான் விட்டு போயிடுறேன் அப்படின்றான். அதுக்கு என்ன மீனிங் நீங்களே தெரிஞ்சுங்க. அப்போ யார் 100 ரூபா கொடுத்தாலும் கொடுத்துடுவீங்களா நீங்கள் பூனையை? ஸோ அவன் அது பேசிக்காக சொல்கிறான், ஓட்டு ஏரி அந்தமாரி ஏரியாலாம் இதுதான் என்னோட பொழப்பே, இல்லை நீங்கள் எனக்கு காசு கொடுங்க, இல்லை நீங்கள் எனக்கு சார் 100% வந்து இது 1 இயர் பேக்கு இது கன்ஃபார்ம் ஆச்சு. பல்லாவரம் சைடெல்லாம் ஒரு 15 பூனையை வந்து பிடிச்சிருக்கிறாங்க முன்னாடியே. இது ஏன் நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, ஒரு பூனையை பிடிச்சா நீங்கள் சாப்பிட்றேன்னு சொல்லலாம், 10-15 பூனையை பிடிக்குது என்ன சார் ரீசனுக்கு? ஒரு பூனை வந்து 3-4 கிலோ இருக்குது. அந்த 3-4 கிலோ ஒரு ஆள் சாப்பிட முடியாது. அவன் வந்து சார் பூனைக்கறி சாப்பிட்றோம் என்ன மாதிரி மனநிலை, நம்ம என்ன மாதிரி சைக்காலஜியில் இருக்கோம்? சைனாவா நம்ம, இல்லை கொரியன்ஸா? நம்ம இந்தியன்ஸ் தானே சார். அவ்வளோ குரானில் என்ன போட்டிருக்கு, ப்ராஃபட் முகமது என்ன சொல்லியிருக்கிறாரு, ஒரு அனிமலுக்கு தீங்கு பண்ணுறோன்னா நீ மனுஷனுக்கும் பண்ணுற மாதிரி தான். பைபிளில் என்ன போட்டிருக்கு அதுதான் போட்டிருக்கு. எல்லா ரிலிஜனுமே எல்லாமே சொல்லுது, எதுவுமே ஃபாலோ பண்ணுறது இல்லை. நம்ம பார்த்துட்டு பூனை பிடிக்கலாமா, சட்டம் என்ன சார்? பூனையே நீங்கள் பூனையோ நாயோ இல்லை எந்த ஒரு விலங்கினத்தையும் நீங்கள் துன்புறுத்துக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. நம்ம ஆஸ் அ காமன் மேன் நம்மளுக்கு ரைட்ஸ் கிடையாது. நம்ம இருக்கிற அஃபீஷியல்ஸும் இதில் யார் அனிமனால யார் பெனிஃபிட் ஆகிறாங்களோ அவங்க தான் இறங்கி வேலை பார்க்கணுமே தவிர, நீங்கள் இப்படியே விட்டுட்டிங்கன்னா இன்னும் 10 வருஷத்தில் பூனையே இருக்காது சென்னையில். நான் எழுதி தரேன் உங்களுக்கு, பூனையும் இருக்காது நாயும் இருக்காது. நீங்கள் நானும் பசங்களுக்கு வந்து வாப்பா பூனை இங்கே இருக்குதுப்பா வாங்க போகோ சேனல் பாருங்கள் பார்க்க வேண்டியது தான். பூனையை நீங்கள் நானும் அப்புறம் நேராக பார்க்கவும் முடியாது. நான் ஒரு ரெக்வஸ்ட் என்ன பப்ளிக் என்ன ரெக்வஸ்ட் சொல்கிறேன்னா, நீங்கள் சாப்பாடு வைக்கலாம் விட்டுருங்க பரவாயில்ல, தண்ணி வைக்கலையா விட்டுருங்க, வைக்கிறவங்களை போய் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஹராஸ் பண்ணாதீங்க. இன்றைக்கி நேற்று ஒரு வீடியோ பார்க்குறேன், ஒரு தாய் நாயை போய் ஒரு 5 பேர் சேர்ந்து ராடால் அடிக்கிறீங்க. ஒரு என்ன மனநிலை இல்லை சார் இது? ஒரு அனிமலையே போட்டு நீங்கள் அடிக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிரேட் சைக்காலஜிக்கல் இஷ்யூ அது. நாளைக்கு மனுஷன் அடிப்பீங்களே நீங்கள்? ஒரு அனிமல் ரத்தத்தை பார்க்குற நீங்கள் அவ்வளோ தைரியம் இருக்குது உங்களுக்கு அடிக்க, ஒரு வாயிலாஜி வேணா, இப்போ நாளைக்கு மனுஷனே அடிப்பீங்களே நீங்கள்? இது பார்க்க ரொம்ப சில்லியாக இருக்கும். அது உங்களுக்கு எனக்கும் யாராவது மண்டையை உடைச்சா தான் அதோடைய வலி உங்களுக்கு புரியும், இல்லைன்னா புரியாது. இது வரைக்கும் பேசிகிட்டே இருப்பான், பாரு அவன் இது மாதிரி பேசிட்டான், இது மாதிரி வச்சுட்டு இருக்கான், நாய்க்கு போய் தண்ணி வைக்கிறான், பூனைக்கு போய் தண்ணி வைக்கிறான். எல்லாருக்கும் பசி ஒன்று, வலி ஒன்று, பாசம் எல்லாத்துக்கும் ஒன்றுங்க. நம்ம தான் 6 அறிவு ஜீவன் மாதிரி 6 அறிவு மனுஷன் மாதிரி யோசிக்கணும். 5 அறிவு போய்ட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மனுஷனாக வாழ கற்றுக்கலாம், அதுக்கப்புறம் அதை போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அது புரியுதா உங்களுக்கு? இதுதான் சார் என்னோட கோரிக்கை. இது ஸ்டாப் பண்ணணுன்னா இதில் இருக்க சம்மந்தப்பட்ட எல்லா ஆட்களுமே இறங்கி வேலை பார்த்தா தான் ஸ்டாப் ஆகும். இல்லைனா அது நாளைக்கு இருக்கவே இருக்காது அந்த எண்ணம்லாம். நீங்கள் நாளைக்கு வரைக்கும் நீங்கள் ஒத்துமையாக இறங்கி இதை வந்து யார் அனிமல் ரிலேட்டடாக யார் அஃபிஷியல்ஸ் இருக்கிறாங்களோ, யார் லீகல் ப்ரொசீடிங்கில் இருக்கிறாங்களோ, இது இறங்கி வேலை பார்த்தா தான் ஸ்டாப் ஆகும். சார் ஒருத்தன் தைரியமாக வரான் சார், இது ஃபஸ்ட்டு நாளைக்கு வந்து சரி அவனுக்கு ஆசை வந்துச்சு, நாளைக்கு எதாவது வீட்டில் ஆளே இல்லை இறங்கி குடிச்சு எதாவது பண்ணால் என்ன சொல்லுவீங்க? அப்போ வந்து சொல்லுவீங்களா அது மாதிரி க்ரைம் ஆச்சுன்ட்டு? எது இருந்தாலும் ஃபஸ்ட்டு டிகிரிலே நீங்கள் முடித்தாதான் சொசைட்டி நல்லாயிருக்கும். சொசைட்டி நல்லா இருந்தால் நீங்கள் நானும் நல்லா இருக்க முடியும், இதுமாதிரி நிற்கவும் முடியும். இல்லைனா நைட்டு 3 மணிக்கெல்லாம் போய் நிற்க முடியாது யாராலையும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.